நிர்மல்குமார் அவர்கள் பிரஸ் மீட்டில் டிஎம்கேவை குற்றம் சாட்டியிருக்கிறார். டிவிகே எம்எல்ஏக்கள் எல்லாம் பேரம் பேசியதாக 10 கோடி 20 கோடி என்று ஆதாரம் இருக்கிறதாக நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆதாரம் இருந்தால் தக்க நடவடிக்கை யார் மேல வேண்டாலும் எடுக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு டிவிகே கட்சி கூட இணைகிறாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் கடன் சுமையாக இருக்கிறது தமிழ்நாடு என்று நீங்களே சொல்லியிருக்கீங்க. எத்தனை தடவை எலெக்ஷன் நடத்துவீங்க சொல்லுங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் தொகுதி மக்கள் யோசித்துதான் வாக்களித்திருப்பாங்க. அதிமுகவை நம்பிதான் வாக்களித்திருந்தாங்க. அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் டிவிகே கட்சி ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்து என்றால் மக்கள் என்ன நினைப்பாங்க என்று சொல்லுங்கள். நினைப்பாங்க. உங்கள் எலெக்ஷன் வரும்போது, ரீஎலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த வழிகள் வெளிப்படும் என்று நான் யோசிக்கின்றேன். மக்களும் அவ்வாறே தான் யோசிப்பாங்க என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அதிமுக ரொம்ப ஒரு நாளாக வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் எடப்பாடி அவர்கள் யோசித்து அதனால்தான் கூட்டம் நடத்துகிறார். ஜூலை 3, 4 நிர்வாகி கூட்டத்தில் நடத்துகிறார். குமரி வரை, சென்னை வரை நிர்வாகிகள் எல்லாம் சிறிய மாற்றங்கள் செய்து புதிய அதிமுகவாக வரும் என்று எடப்பாடி அவர்கள் நம்புகிறார். ஏடிஎம்கே உறுப்பினர்களும் அவ்வாறேதான் நம்புகிறார்கள். அதனால் மக்கள் பணத்தை வீணடிக்காதீர்கள். எந்த கட்சி எம்எல்ஏக்களும் தயவு செய்து வேறு கட்சிக்கு போகாதீங்க, ராஜினாமா செய்யாதீங்க. ஏன்னா மக்கள் வரி பணம் வீணாக போய் கொண்டு இருக்கிறது. ஏனால் தமிழ்நாடு மிகவும் வறுமை நிலைமையில் இருக்கிறதாக டிவிகே நிர்வாகிகளே சொல்றாங்க. ஆனால் மக்கள் பணம் என்றைக்குமே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று என்னோட ஆசை, மக்களோட ஆசையும் தான். அதுதான் என்னோட கருத்து. அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் டிவிகே கட்சியில் ஒரு சிறிய தவறுகள் இருக்கிறது. பழைய பேருந்துகள் எல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும். அதுதான் என்னோட கோரிக்கை. தமிழ்நாடு மக்கள் மிகவும் அவஸ்தைப்படுகிறாங்க. ஏனால் லோக்கல் பஸ் தான் ரொம்ப டேமேஜா இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணித்தாங்க. அதுதான் என்னோட கருத்து. டிஎம்கேவை ஊழல் கட்சி என்று அனைவரும் திட்டுறாங்க. டிஎம்கே ஊழல் கட்சி எல்லாம் இல்லை. ஏன்னால் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்களாக சேவை செஞ்சிருக்காங்க. அதான் இன்றைக்குமே சொல்லுவேன். ஏனென்றால் நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். என்னோட தம்பியும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்து இப்போது ஐடி ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அது திராவிட கட்சியினால்தான் இந்த வாழ்க்கை என்று நான் நினைக்கின்றேன். அரசாங்க லேப்டாப், சைக்கிள், அப்புறம் அரசாங்க டிவி. நான் டிவி என்னோட வீட்டில் டிவியே கிடையாது. கலைஞர் கொடுத்த டிவியில தான் நான் முதலாக நியூஸ் பார்த்தேன், கார்ட்டூன் சேனல் பார்த்தேன். இதை எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். குறிப்பாக எனக்கு நியூஸ் பிடிச்சது கலைஞர் டிவி வந்ததுனால தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் சேனலையே நான் பார்த்தேன். இந்த மாதிரி அருமையான திட்டங்கள் எல்லாம் கலைஞர் அவர்கள் செஞ்சிருக்காங்க. சொல்லிட்டே போயிடலாம், இந்த காணொலி பத்தாது. அதே மாதிரிதான் திராவிட கட்சி இல்லை என்றால் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முதல் மாநிலமாக இந்தியாவில் இருக்காது. அதை முதல் தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது டிஎம்கே சரியில்லை என்று எனக்கும் தெரியும். சில மாற்றங்கள் நிர்வாகிகளெல்லாம் மாற்றினால் டிஎம்கே இன்னும் மேல் வளரும், ஏடிஎம்கேவும் வளரும் என்று என்னோட கருத்து. அதே மாதிரிதான் டிவிகே அரசாங்கம் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகள் எல்லாம் மேலும் அதை பார்த்து மேலும் நல்ல திட்டங்களாக தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கும் அனைத்து ஸ்டேட்டும் பார்த்து தமிழ்நாடை ஏற்க வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும் என்றுதான் என்னோட கனவு. அதனாலதான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்றுதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன்.